ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பேப்பர் ரிலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90க்கு 89 வாங்கியிருக்காங்க. அப்போ 100க்கு பார்த்தீங்கன்னா 99 வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எதில் பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் 21க்கு பார்த்தீங்கன்னா வெறும் கூட்ஸ் தான் ஆன்சரு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 22க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கர்வ்னா என்ன, அதே மாதிரி ரியல் காஸ்ட்னா என்ன, 2 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ அது கீழே எக்கனாமிக் க்ரோத்னா என்ன. A country's economic growth are usually measured by the national income known as gross domestic product GDP. அடுத்து பார்த்தீங்கன்னா HDI மற்றும் PQLIனா என்ன. HDI நமக்கு தெரிஞ்சது தான், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ். ஸோ அதே மாதிரி PQLIங்கிறது ஃபிசிக்கல் குவான்டிட்டி லைஃப் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது கீழே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன. A larger foreign investment special economic zone was announced by the 2000 April 1. It was mainly created for the purpose of business and a new trade, creation of the job, development of investment. Next பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரினா என்ன. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி associated within for agriculture activity. It is provide to the full time job and for the part time job. ஸோ இந்த கீ பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் சால்வ் பண்ணியிருக்காங்க. 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி ஆர் ஃபிசியாலஜிக்கல், யூட்டிலிட்டி ஆர் நாட் ஈக்குவலண்ட் யூஸ்ஃபுல்னஸ், யூட்டிலிட்டி ஆர் பர்சனல் ரிலேட்டிவ், யூட்டிலிட்டி ஆர் சேம் ஆஸ் ப்ரெஷர், யூட்டிலிட்டி ஆர் த மாரல் அண்ட் எத்திக்கல். அடுத்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அண்ட் டோட்டல் யூட்டிலிட்டின்னு என்ன. மார்ஜினல் யூட்டிலிட்டி, டோட்டல் யூட்டிலிட்டி. ஸோ இதுக்கான கீ பாயிண்ட்டும் அழகாக நீட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 3 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏசி அண்ட் எம்சி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், செல்லிங் காஸ்ட்னா என்ன, எக்ஸாம்பிள் கொடுக்கணும். வாட் இஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இட் வாஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லலாம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் ஃபார் March 29, 2017. இட் வாஸ் த கம் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க July 1, 2017. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் கேஸ்கார்டிங் ஃபார் எஃபெக்ட், சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸு, ஆன்லைன் சிம்பிள் ஃபார் ப்ரொசீஜர் அண்டர் த ஜிஎஸ்டி, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இகாமர்ஸ், இன்க்ரீஸ் ஃபார் த எஃபிஷியன்சி ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அது கீழே ப்ரொசீஜர் ஆஃப் யூக்லிபரியம் எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரினியூவபிள் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன இருக்குது, வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, ஆல்ஃபர்ட் மார்ஷலு. ஸோ இவங்களாம் எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, 2 மார்க் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, 3 மார்க் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, 5 மார்க் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மாணவ நாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதே மாதிரி பிரிங் த பேலன்ஸ் ஆஃப் ரீஜனல் டெவலப்மெண்ட், ஹெல்பின் ஃபார் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மொபிலைசேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸ், ஆப்டிமேஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல், எக்ஸ்போர்ட்டு, மைக்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரனியல். ஸோ இது ஒன்றுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்து அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் EXIM பாலிசினா என்ன.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த டிரான்ஸ்போர்ட் இஸ் தமிழ்நாடு வெல் ஆர்கனைஸ்டு அண்ட் வெல் ப்ராப்பர் ஃபார் இட் இஸ் கனெக்டட் டு த ரூரல்ஸ் அர்பன்ஸ் அண்டு செமி அர்பன்ஸ் ஏரியா. ரோடு டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டு, ஏர் டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா த தமிழ்நாடு 28 national highways for the total distance covered for the 5,000, the length of 1,67,000 maintained for the government in 6,000 kilometer. ரயில்வே டிரான்ஸ்போர்ட்னா என்ன, அதே மாதிரி ஏர்வே டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக. ஸோ அதுக்கு கீழே இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கிரியேஷன், ப்ராசஸிங், ஸ்டோரேஜ், டிஸ்பிளே, டிரான்ஸ்மிஷன், எக்ஸ்சேஞ்ச், ஸோ அழகாக நீட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ மறக்காத என்னோட வாட்ஸ்அப் குரூப் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு அப்டேட் தான். எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் நான் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ 11th அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ.